வணக்கம். ஜவா இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது பிப்ரவரி 14 அந்த நாளில் யார் பிறந்தாங்க இறந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் விட காதலர்கள் தினம் அப்படிங்கிறத எல்லோருடைய மனதிலும் நிலைத்து விட்ட ஒரு விஷயம். ஆகஸ்ட் 15 இந்தியாவின் சுதந்திர தினம். டிசம்பர் 12 ரஜினிகாந்த் பிறந்த தினம். இந்த மாதிரி டக்குன்னு சில விஷயங்கள் மனசில் நிற்கும். அது மாதிரி பிப்ரவரி 14 எத்தனையோ பிறந்திருக்காங்க, எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க, பெரிய பெரிய மகான்கள்லாம் தோன்றி இருக்கிறார்கள். அதெல்லாம் இந்த காலத்தில் குறிப்பாக இன்றைய இளைய தலைமுறைக்கு மறந்து விட்டது. பாவம், காலத்தின் கட்டாயம், சமூக வலைத்தளத்தினுடைய ஒரு ஈடுபாட்டின் வெளிப்பாடு. அவங்க எங்கே போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக அந்த பிப்ரவரி 14 மிக கொடூரமாக கொண்டாடக்கூடிய ஒரு சூழல். அதாவது குதூகலமாக கொண்டாடுவது என்பது வேறு, கொடூரமாக கொண்டாடுவது என்பது வேறு. அது மாதிரி தான் இன்றைக்கி இளைய தலைமுறை. இன்றைய காதலை பொறுத்த வரைக்கும் சமூக வலைத்தளம் வருவதற்கு முன்னால், சமூக வலைத்தள காலத்திற்கு பின்னால் ரெண்டாக பிரிக்கலாம். அந்த அளவுக்கு அதை சின்ன பின்னமாக்கி விட்டார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேக உணர்வின் அடிப்படையில் தான் இன்றைக்கி காதல் போயிட்டுருக்கு. பொதுவாக காதல் அப்படின்னா எங்கள் காலத்திலாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் சும்மா பார்ப்பாங்க, கையில் கூட தொடமாட்டாங்க. ஒருதலை ராகம் அப்படின்னு ஒரு படம் இருக்கும், எங்கள் காலத்தில் வந்த படம், டி ராஜேந்திரோடைய படம். தேவைப்பட்டால் பாருங்கள், அற்புதமான ஒரு படம். அதேபோல் ஏகப்பட்ட படங்கள். அது திரைப்படம். அதே நேரத்தில் நார்மலாக மனித காதல், நேரடியான ஒரு காதல் அப்படிங்கிற சமயத்தில் தொடாத காதல், ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்ளாத ஒரு காதல் சினிமாவிலே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நேரடியாக அதை காட்டணும் இல்லையா? அந்த மாதிரி காதல் ஒரு 80, 70 ரொம்ப ரொம்ப அதிகம், 90 வரைக்கும் கூட அதிகம் சொல்லலாம். இந்த ஒரு 25 வருடங்களாக எல்லாமே மாறி போய்விட்டன. அதற்கு நான் பலவிதமான காரணம் சொல்லலாம். சினிமா தான் காரணம், மற்றபடி ட்ராமா காரணம், செல்ஃபோன் காரணம், அப்புறம் வலைத்தளங்கள் காரணம், சிடி காரணம், அப்புறம் டேப் ரிகார்டர் காரணம். அதெல்லாம் கிடையாது, மனிதன் தான் காரணம். ஒரே வார்த்தை, காதல் இன்று மாறிவிட்டதற்கு மனிதன் காரணம். எத்தனையோ விஷயங்களுங்க அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். முதல்ல கூத்துனாங்க, அப்புறம் நாடகம்னாங்க, அப்புறம் சினிமான்னாங்க. அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சமயத்தில் காதல் மட்டும் இன்றைக்கும் புனிதமாக இருந்து கொண்டிருக்கு. ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய மனிதன் மாறிக்கொண்டே இருக்கின்றான். அதன் வெளிப்பாடு தான் காதலோட நிலைப்பாடு. என்னடா அது காதலாச்சு அப்படிங்கிற ஒரு சூழலில் பிற மனிதர்கள் அதை நோக்கி கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல். காதல் ஒரு அற்புதமான விஷயங்க, ஒரு புனிதமான ஒரு விஷயம். அது பலர் புரிந்து கொள்வதில்லை. அதன் வெளிப்பாடு தான் இன்றைய ஒரு சூழலில் ரொம்ப திக்குமுக்காடி பல இளைய தலைமுறைகள் தற்கொலை வரைக்கும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறது ரொம்ப மனசுக்கு வருத்தப்படக்கூடிய விஷயம். இந்த ஓடிப்போதல், மற்றபடி தனக்கு தெரியாமல் தாலியை கட்டி கொள்ளுதல், சமுதாயத்துக்கு தெரியாமல் வாழ்தல், இதெல்லாம் அந்த காலத்தில் இளைமறை காயாக இருந்த ஒரு விஷயம். புதிதாலாம் இந்த காலத்தில் எதுவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. மற்றபடி அன்று சதவிகிதம் குறைவு, இன்று சதவிகிதம் அதிகம். என்றாலும் இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம், வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், ஸோ இதெல்லாம் அதிகமாக போனதால் அது கொஞ்சம் அதனுடைய வெளிப்பாடு அதிகமாக போச்சு. அன்றைக்கி காதல் கொலைகள்லாம் உண்டு. ஆமாம், என் சாதியை விட்டு இன்னொரு சாதியில் நீ கட்டி கொண்டாய், மற்றபடி என் பொண்ணு வேறு சாதி, உன் பையன் வேறு சாதி, மீறி போனால் ஆணவ கொலைகள் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அன்றும் நடந்தது தான். இளைமறை காயாக இருந்தது. இன்றைக்கி தலைமுறையாக மாறாமல் அதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் காதலை எல்லோரும் ஏற்றுக்கொள்வதில்லை. நம்ம இந்த பிப்ரவரி 14 பலர் தன் காதலை ஆண் பெண்ணிடம் சொல்லிக்கொண்டு, பெண் ஆணிடம் சொல்லிக்கொண்டு, அதையும் ஒரு கலாச்சாரமாக திரிந்து கொண்டு அலையக்கூடிய ஒரு சூழல். பிறகு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. பிப்ரவரி 15 ஆச்சு அப்படின்னா எங்கே போனாங்கன்னே தெரியாது. எல்லாம் தனித்தனியாக தொடுது. கேட்டால் ஒரு பார்ட்டி அது லிவிங் டுகெதர் அப்படிங்கிறாங்க.
இன்னொரு பார்ட்டி இது டேட்டிங் வந்தோம் அப்படிங்கிறாங்க, இன்னொரு பார்ட்டி அது லெஸ்பியன் சார் அப்படிங்கிறாங்க, இன்னொரு பார்ட்டி அது கே அப்படிங்கிறாங்க, இன்னொரு பார்ட்டி இதான் சார் உண்மையான காதல் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பலவிதமாக பிரிக்கப்பட்டாச்சு. அதனால் வந்து காதல் என்பது இன்றைக்கி எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படிங்கிற ஒரு சூழல் இல்லாதனால இன்றைக்கி ஏகப்பட்டது டைவர்ஸ் அப்படிங்கிற விவாகரத்தை நோக்கி போயிட்டு ஒரு நீதிபதி மற்றபடி ஒரு வழக்கறிஞர் அந்த வட்டத்தை அது பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக 1 வருடத்துக்குள் கல்யாணம் செய்து கொண்ட காதலுக்கு தான் விவாகரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலை அவர் சொல்கிறாங்க. ஒரு வழக்கறிஞரை நான் பார்த்தேன், ரொம்ப நெருக்கமானவர், அவர்கிட்ட வந்து ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய ஒரு சமயத்தில் ஒரு கேஸ் சம்மந்தமாக சொன்னார். அதாவது வந்து ஒன்றும் இல்லை சார், ஆமாம் ஒரு 6 மாதம் கூட கல்யாணமாகி இருவரும் வந்து ஒன்றாக இருக்கிறாங்க, 1 வருஷம் ஆமாம் கர்ப்பமாகி குழந்தை கூட உண்டாகலை, மற்றபடி கர்ப்பம் ஆனாலுமே ஒரு சரி அதுலேயும் வந்து ஒரு தெளிவற்ற ஒரு நிலையில் இன்றைய ஆணும் பெண்ணும் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டு புரிந்து கொள்ளாத நிலையில் பிரிந்து விடுகிறார்கள். ரொம்ப தெளிவாக சொன்னார், புரிந்து கொள்ளாத நிலையில் பிரிந்து விடுகிறார்கள். கேட்டால் விவாகரத்து. என்னப்பா ஐயா அவன் வேணாம்ப்பா, அவனை கேட்டால் அவள் வேணாம், அப்புறம் எதுக்கு காதலிச்சிங்க? இல்லை, பிப்ரவரி 14 தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய பல காதலர்களை பார்த்து நான் சொல்லிக்கொள்வது, காதல் என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? அது வந்து இனக்கவர்ச்சியில் வரவே கூடாது. மன அழகில் அவர்களுடைய சூழலின் மேல் ஏற்பட்ட ஒரு பரிதாபத்தின் வெளிப்பாடு. அதே நேரத்தில் ஆணுக்கு பெண் துணை, பெண்ணுக்கு ஆண் துணை அப்படிங்கிற அந்த உண்மையான ஒரு சுச்சுவேஷன், அதுதான் வந்து உண்மையான காதல். அது இன்றைக்கி கிடையவே கிடையாது. என்னமோ தான் தோன்றித்தனமாக நம்ம அவன் நோக்கினால் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான காதல். ஆனால் இன்றைய காதல் அதை விட கீழ்த்தரமானது, மோசமானது. அதனால தான் வந்து காதல் திருமணங்கள் காதலிக்கிறாங்க, திருமணம் பண்ணுறாங்க, முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறா, டக்குன்னு டைவர்ஸ் அப்படின்னு போயிடுறாங்க. இதுக்கிடையில் பெற்றோர்கள் வந்துடுறாங்க. சரி டைவர்ஸாக, ரைட் ஓகேப்பா, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த ஜோடியை பிரிச்சுறாங்க. ஏன்னா வந்து இணையிறப்ப அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஜோடி தானே, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வகையில் பெற்றோர்களும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம பகிரங்கமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதனால் வந்து இன்றைய காதலை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அவர்கள் காதலிக்கிறார்கள் என்பதை விட காமளிக்கிறார்கள். ஆமாம், எடுத்த உடனே பார்ப்பது, அப்புறம் திடீரென்று கை போடுவது, கால் போடுவது, முத்தமிடுவது, அப்புறம் எல்லாத்தையும் ஆணும் முடிச்சிட்றான், பெண்ணும் முடிச்சிட்றான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பண்ண முடியும், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் நீ இன்றி நாளில்லை, நாளின்றி நின்று அது ஒரு 5 மாதம் 6 மாதம் இல்லை 6 வருஷம் ஓட்டுறாங்க. ஓட்டி முடியக்கூடிய சமயத்தில் கல்யாணம் என்று வரக்கூடிய சமயத்தில் யோசிக்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் எதுக்கு கல்யாணம் அப்படின்னு பார்க்குறப்ப ஆண் இப்படி போயிடறான், பெண் இப்படி போகிறான். அப்புறம் அவங்கள்ட்ட விசாரிக்கக்கூடிய சமயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னப்பா காதலிச்சிங்க 5 வருஷம்? இல்லைங்க, சும்மா லிவிங் டுகெதர் அப்படியே போயிட்டுரும். நம்ம எங்கள் காலத்தில் அதை வப்பாட்டின்னு சொல்லுவாங்க. ஆமாம், லிவிங் டுகெதருங்க, சும்மா டேட்டிங் அப்பப்போ போவோம். ஆமாம், அவன் வந்து வந்தான் போனான், மற்றபடி வந்து நானும் வந்தேன் போனேன், அதோடு சரி. பிறகு எனக்கு அவனை பிடிக்கவில்லை, அவளை எனக்கு பிடிக்கவில்லை, ஜோடி இவர் போயிடுறாரு. அவன் நல்ல வேலை, இந்த காதல் ஜோடி தான், இப்படிப்பட்ட காதல் ஜோடி கல்யாணத்திற்கு முன்னாலேயே பிரிந்து விட்டார்கள் என்பது பாராட்டக்கூடிய விஷயம். கல்யாணத்துக்கு பின்னால் விவாகரத்து அப்படின்னு போயிட்டு கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு மானங்கெட்டத்தனமாக மற்றபடி இருக்கக்கூடியவங்கள ஒரு மரியாதை குறைவான ஒரு செயலாக வராமல் இந்த மாதிரிலாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது கூட ஒரு பாராட்டக்கூடிய விஷயந்தான். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தில். அதனால் வந்து காதலிக்கக்கூடிய காதலர்களை பார்த்து ஆணும் பெண்ணையும் பார்த்து நான் சொல்லிக்குவது, உண்மையாக காதலிங்க அப்படின்னு. உண்மையான காதல்னால் வந்து நாடார் கடையெல்லாம் கிடையாது. ஆமாம், காதல் என்பதை வந்து உண்மையாக புரிந்து கொள்ளுங்கள். ஆமாம், பார்த்தவுடன் காதல் என்பது அதனுடைய நோக்கத்தின் வெளிப்பாடு என்ன அப்படின்னா, காமம் அப்படிங்கிற உணர்வு வரக்கூடாது. அவள் மேல் நாம் எதற்காக அன்பு கொள்கின்றோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வரும். ஃபஸ்ட்டு பாசம், அடுத்து அது கொஞ்சம் அதிகமாகி அப்படி அன்பு அப்படி ரொம்ப வெளிப்பட ஒரு ஈர்ப்புத்தன்மை உண்டாகும். ஈர்ப்புத்தன்மை உண்டானவுன்னு அப்படியே தேவையற்ற முறையில் அது ஒரு ஏதோ ஒரு தொடர்பை எதிர்நோக்கிய வெளிப்பாடாக ரொம்ப லாங்காக அவர்களை மீறி ஒரு செயல்படாக நடக்கக்கூடியது பேர் தான் காதல். அந்த காதல் உண்மையான ஒரு காதல் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பழகக்கூடிய அந்த பழகத்தில் உங்களை மீது ஆண் மீது பெண், பெண் மீது ஆண் அப்படிங்கிற கான்செப்டில்
தங்களுடைய ஒரு விஷயத்தை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தெரியாமல் அந்த ஆரம்பத்திலே பிரிஞ்சிடுறாங்க. ஆமாம், காட்டால் அதுக்கு தகுந்த ஒரு காரணம் சொல்லிடுறாங்க. ஆமாம், அதற்கும் பேர் காதல் கிடையாது. ஆமாம், உண்மையான காதலுங்கிறது தானாக உருவாகுவது, எப்படிப்பட்ட விஷயங்கள் விட்டு கொடுத்து செல்வது. இதில் இன்னொரு விஷயமும் போயிட்டுருக்கு. பெண் வகையில் சுயநலம், ஆண் வகையிலே சுயநலம். ஆமாம், பெண் உடனே அவள் என்ன சொல்கிறா, காதலிச்சிட்டியா, ஆமாம் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, என்னோடு தான் இருக்க வேண்டும். பெண் அப்படி. ஆண் அப்படியா, ஆண் அவன் என்ன சொல்கிறான், கல்யாணம் கட்டியாச்சு, தாலியை கட்டியாச்சு, முடிஞ்சு போச்சு, எங்கள் அம்மா வீட்டு தான் இருக்கணும், உனக்கென்று ஒரு தனிப்பட்ட இது கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இப்படி ஒரு நிலைப்பாடு. கேட்டால் அது ப்ரைவசி இல்லை. ஆமாம், என்னுடைய விஷயத்தை நீ தலையிடக்கூடாது, உன்னுடைய விஷயத்தை நான் தலையிட மாட்டேன். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் காதல் கிடையாது. புரியுதுங்களா? ஆண் மீது பெண் பற்று, பெண் மீது ஆண் பற்று, அந்த பற்றுங்கிறத காதலாக மாறுகிறது. ஆமாம், இன்றைக்கி அது ஒரு விஷயம் போயிட்டு ப்ரைவசியா. என்ன ப்ரைவசி? இல்லை, ஆண் மீது பெண் பற்று, பெண் மீது ஆண் பற்று. ஆண் மீது குறைகள் இருந்தால் பெண் சொல்வது, பெண் மீது ஆண் குறை இருந்தால் ஆண் சொல்வது. இந்த கான்செப்ட் தான் இதில் இல்லை, ப்ரைவசி இல்லை. ப்ரைவசி இல்லைன்னா அப்புறம் அது எதுக்கு காதல்? காதலும் தேவையில்லை, கல்யாணமும் தேவையில்லை. நீ பாட்டு தனியாக வாழ்ந்துக்க வேண்டியதான், அவர் பாட்டுக்கு அதில் போயிடணும். அதில் வெளிப்பாடு தான் இன்றைக்கி அதிகமாக போயிட்டுருக்கக்கூடிய இந்த லெஸ்பியன்ஸு, ஹோமோசெக்சுவல்ஸு, மற்றபடி லிவிங் டுகெதர் கலாச்சாரம், அப்புறம் மற்றபடி டேட்டிங்ஸு, சாட்டிங்ஸு சொல்லிப்படி நிறையா இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஆமாம், அதனால் இதில் ஆண் மீது பெண், பெண் மீது ஆண் அப்படிங்கிற சமயத்தில் முடிஞ்சு போச்சுங்க. அதற்கு பேர் ஒரு பற்றுதல். அதுதான் உண்மையான அதிகப்படியான வெளிப்படையான ஒரு காதல். ஆமாம், அது இருந்தால் தான். இதில் நீங்கள் ப்ரைவசியை பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆணுக்கென்று ஒரு சுயநலம் இருக்கும், பெண்ணுக்கென்று ஒரு சுயநலம் இருக்கும். ஆண் சொல்கிறான் இல்லையா, அவள் எனக்கு மட்டும்தான் சொல்கிறான். பெண் சொல்கிறா இல்லையா, அவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு. அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ப்ரைவசி எங்கே வருது? ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அந்த ப்ரைவசி அப்படிங்கிற வார்த்தையை இன்றைய காதலுக்கு அதிகமாக பயன்படுத்துவதின் காரணமாகத்தான் ஒரு வருஷத்துக்குள்ளேயே காதலிக்கிறாங்க, ஒரு வருஷத்துக்குள்ளே இது காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ளே பிரிஞ்சிடுறாங்க. ஆமாம், போய் பாருங்கள், நீதிமன்றத்தை ஏகப்பட்ட டைவர்ஸ் கேசஸ் எல்லாமே காதல் திருமணங்கள் தான். ஆமாம், நம்ம பெற்றோர்கள் ஏற்பாடு செய்த அரேஞ்ச்மெண்ட் திருமணத்தை விட காதல் திருமணங்களில் இன்றைக்கி ஏகப்பட்ட விவாகரத்துகள் அதிகமாகிவிட்டன. அதற்கு காரணம் அந்த ப்ரைவசி. மற்றபடி உன் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், என் விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது. அதுக்கு பேர் அன்பும் கிடையாது, பண்பும் கிடையாது. இப்படிப்பட்ட விஷயங்கள் இன்றைய இளை தலைமுறை விலகி கொள்ளுங்கள். விலகுனா தான் ஒருவர் குறைய ஒருவர் சொல்லி நிவர்த்தி செய்து கொண்டு அக்கறையோடு செயல்பட முடியும். இல்லாவிட்டால் அதற்கு பெயர் காதலும் அல்ல, நடந்தது கல்யாணமும் அல்ல. ஆமாம், பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.